வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பது ஷாருக். விரிவான செய்திகள். சாலையில் வாகனத்தை நிறுத்தி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட முதல்வர் ஜோசப் விஜய் சென்னை தலைமை செயலகத்தில் அரசு பணிகளை முடித்துவிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் நெமிலியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டார். அப்போது தலைமை செயல வளாகத்திற்கு வெளியே வந்து அவரது வாகனத்தை பார்த்த பொதுமக்கள் சிஎம் சார் என அழைத்து மனு அளிக்க முயன்றனர். இதையடுத்து வாகனத்தை உடனடியாக நிறுத்துமாறு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பின்னர் சாலையோரத்தில் பொதுமக்களிடம் நேரில் மனுக்களை பெற்றுக்கொண்டு அவற்றை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றுவதில் அரசு உறுதியாக உள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்திய விடுதலை போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான பாபு ஜெகஜீவன் ராமின் 40வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை எழிலகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மயிலாடுதுறையில் நிகழ்ந்த கொலை சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் ஆணவ படுகொலை விவகாரத்தில் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். சாதிய ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என பேரவையின் முதல் நாளிலேயே பேசியிருக்கிறோம். இந்த முறை பேரவை கூடும்போது சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றுவதில் உறுதியாக உள்ளோம் என தெரிவித்தார். இல்லை, அதாவது இப்போ விசாரணை போய்கிட்டு இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் அது குறித்து விசாரித்து வருகிறார்கள். கொலை என்றும் தற்கொலை என்றும் சொல்கிறார்கள். நாங்களும் விசாரித்து வருகின்றோம். அதற்கான தடயங்கள் என்ன இருக்குது என்று சொல்கின்றோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் வைத்து அரசு என்ன சொல்கின்றது என்று எல்லோருக்கும் வெளிப்படுத்துவார்கள். கட்டாயம் அந்த ஆணவ படுகொலை என்றால் கட்டாயம் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு அல்லது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இம்மாதிரியான ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இது என்ன விதமான முயற்சியில் ஈடுபட்டாலும் கட்டாயம் இதற்கான தீர்வை நாங்கள் காண்போம். அதாவது இன்றைக்கி இந்த முறை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முதல் அசெம்பிளியில் முதல்ல நான் பேசிய உரையிலேயே இதற்கான தனிச்சட்டம் வேண்டும் தான் நம்ம கேட்டிருந்தோம். சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று நான் முதல் உரையிலே கூறினேன். இந்த முறையும் நான் அதை வலியுறுத்துவேன். கட்டாயம் இது குறித்து விவாதிக்கப்படும், நல்ல முடிவு எடுக்கப்படும். மேகதாதுவில் புதிய அணை கட்ட திட்டமிடும் கர்நாடக மாநில அரசின் முயற்சியை கைவிட வலியுறுத்தி ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை காவிரி நீர்ப்பாசன பகுதிகளில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்தை அன்புமணி ராமதாஸ் இன்று சந்தித்து பேசினார். அப்போது மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் நீர்த்திட்டங்கள் குறித்து மனு ஒன்றையும் அன்புமணி அளித்தார். இதனையடுத்து செய்தியாளர்கள் சந்தித்த அமைச்சர், இது மிகப்பெரிய மாற்றமாக நான் பார்க்கிறேன். கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத வகையில் எதிர்க்கட்சிகளை அழைத்து அவர்களது ஆலோசனைகள் மற்றும் யோசனைகளை கேட்டு அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாக தமிழக வெற்றி கழக அரசு உள்ளது. இதற்காக அந்த அரசை நான் பாராட்டுகிறேன் என்று தெரிவித்தார். தமிழக ஊரகத்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆனந்த் அவர்களை சந்தித்தோம். அவர்களுடன் அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகளும் பொறியாளர்களும் அவர்களையும் சேர்த்து சந்தித்தோம். பிறகு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். சாணவர் எங்களுடைய நோக்கம், இந்த சந்திப்பின் நோக்கம், இந்த சந்திப்பு என்பது இதற்கு முன்பு திரு ஆனந்த் அவர்களை சந்தித்த நேரத்திலே நான் அடுத்த முறை வருகின்றேன், தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டங்கள், நீர் பாசன திட்டங்களை பற்றி பேச வேண்டும், ஒரு தேதியை இருவரும் சேர்ந்து ஒதுக்குவோம் என்று கோரிக்கைக்கு இணங்க கடந்த வாரம் இந்த தேதி ஒதுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் இன்று வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான நீர் திட்டங்கள், நீர் மேலாண்மை, அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகளை கொடுத்தோம், அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். காரணம், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் உள்ள
பிரச்சனைகளை பற்றி நன்கு அறிந்தோ அதில் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அதற்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு என்றெல்லாம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆக்கப்பூர்வமாக செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு. இதை இந்த புதிய அரசை, அதாவது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, அதாவது எங்களுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு ஒரு வித்தியாசமான அதிகாரிகளை வைத்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திய அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றோம். விரலிமலை தொகுதி இடைத்தேர்தலில் விஜயபாஸ்கர் போட்டியிடுவது குறித்து முதல்வர் விஜய் முடிவு செய்வார் என அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் தாவேகாவில் இணைந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பர்வேஸ் கட்சியில் இணைந்த விஜயபாஸ்கர் மாவட்ட தாவேகா நிர்வாகிகளை சந்திக்க இன்று அலுவலகம் வந்தார். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த விரலிமலை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மீண்டும் அவர் போட்டியிடுவது குறித்து முதல்வர் விஜய் முடிவு செய்வார் என்றார். அமைச்சரை தொடர்ந்து பேசிய விஜயபாஸ்கர், என் மீது விமர்சனம் சொல்பவர்களுக்கு நான் அதிமுகவில் இருந்தபோதே பதில் சொல்லவில்லை. நாங்கள் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளோம். அதனால் நானும் அவர்களை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை. விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என விரும்புகிறேன் என்றார். முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க. நல்லபடியா முடிவு பண்ணி நல்லபடியா அது தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் சிஎம் முடிவு பண்ணுவோம். இந்த பயணம் தமிழக வெற்றி கழகத்தில் எங்களுடைய இந்த பயணம் நிச்சயமா வெற்றி கழகத்தில் வெற்றி பயணமாக அமையும். துயினி நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இனி வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் சாமானிய மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய மனங்களை வென்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் எப்பொழுதும் மாவட்ட கழகத்தோடு இணைந்து மாப்பிளோடு இணைந்து துணை நிற்போம். நான் அதிமுகவில் இருந்த பொழுது அந்த விமர்சனத்தை சொல்லலையே. அதனால ஒரு இயக்கத்தை, ஒரு அத்தியாயத்தை முடித்து புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கின்றோம். அதை நானும் விமர்சிக்க விரும்பவில்லை. விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்று ஆதாரப்பூர்வமற்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார் என வனத்துறை அமைச்சர் ஆர்.பி. ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகருக்குட்பட்ட ரயில்வே கேட் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாகவும் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்திட பொதுமக்கள் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான ஆர்.பி. ரஞ்சித்குமாரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அப்பகுதியில் அமைச்சர் ஆர்.பி. ரஞ்சித்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வனத்துறை அமைச்சர் ஆர்.பி. ரஞ்சித்குமார் மனித விலங்கு மோதலை குறைக்கும் வகையில் மின்வேலிகள், கண்காணிப்பு கேமராக்கள், செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உலகத்தர பாதுகாப்பு வசதிகள் தமிழக வனப்பகுதிகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இது இந்தியாவிலேயே முதல் முறையாக செயல்படுத்தப்படும் திட்டம் என்றும் தெரிவித்தார். மேலும் குற்ற பின்னணி கொண்டவர்கள் தாவேகாவில் அமைச்சராக இருந்து வருகிறார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். குற்றச்சாட்டுகள் இருப்பின் ஆதாரத்துடன் புகார் அளித்தால் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இல்லை, அவர் சொல்கிறது அவர் எப்பவுமே எதிர்கட்சின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அவர் அப்படி தான் சொல்லுவார். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது சார். நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சால் ஆதாரப்பூர்வமாக கொடுங்க, நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் போடுறோம். வேறு எதுவும் ஆதாரப்பூர்வமாக அது எந்த கட்சியெலாம் பார்த்து நாங்கள் உதவி செய்கிறது கூட கட்சி பாகுபாடு இன்றி பொதுமக்கள் அனைவரையுமே சமமாக தான் நாங்கள் பார்வையிடுமே தவிர எங்கள் தளபதி அப்படி தான் எங்களை வழிநடத்துகிறாரு. நம்ம இதில் நம்ம கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அவங்க எந்த கட்சியாக யாருக்கு நம்ம ஓட்டே போடலாம் கூட அவங்களுக்கு நம்ம அதுக்காக ஒரு பைப் லைனில் தண்ணி போகுதுன்னா நம்ம ஓட்டு போடல அந்த குடும்பத்துக்காக தண்ணி கட் பண்ண முடியுமான்னு அந்த தவறுலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் சார். மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதான். தமிழக ஆளுநர் அர்லேக்கர் மதுரையில் தனியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தியது நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் அக்கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டம் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திருச்சி துறையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வீரபாண்டி, கர்நாடக அரசு உடனடியாக காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தியதோடு பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேகா அரசு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. தமிழக ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் மதுரையில் தனியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தியது நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது. அவரது செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மீது ஆளுநர் சவாரி செய்யக்கூடாது என காட்டமாக விமர்சித்தார். ஆளுநர் ஆய்வுக் கூட்டத்தை மதுரையில் நடத்தியது என்பது தமிழக இறையாண்மையின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல், சட்டமன்ற இறையாண்மையின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்.
ஆளுநர் வேலை அதுவல்ல. இன்னொரு போட்டி அரசாங்கத்தை ஏற்கனவே ஆளுநர் துவக்கி நடத்த முயற்சித்தார். அது அனைத்து அரசியல் கட்சியின் முயற்சியாலும் தமிழக அரசாங்கத்தின் முயற்சியாலும் முறியடிக்கப்பட்டது. இப்படி ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிற ஆளுநரை நாங்கள் கண்டிக்கிறோம். அது அவரது வேலை அல்ல. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிற பொழுது அவர் அரசாங்கத்தின் மீது ஏறி அமர முயற்சிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டனத்தோடு வலியுறுத்த விரும்புகிறோம். டி.ஆர். பாலு தனது வழக்கை வாபஸ் பெற்ற விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை தற்போது விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் நடைபெற்ற வி த லீடர்ஸ் அமைப்பின் அறிமுக நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசுகையில் டி.ஆர். பாலு தனது விருப்பப்படி வழக்கை வாபஸ் பெற்றதாகவும் அதற்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். தாம் கூறிய குற்றச்சாட்டுகளில் எந்த மாற்றமும் இல்லை, ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிப்பேன் என்றார். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகா அரசுக்கு பணிகளை செயல்படுத்த குறைந்தபட்சம் 1 ஆண்டு காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும், அரசு ஊழலை கட்டுப்படுத்தி மக்களுக்கு நல்லாட்சி வழங்கினால் முதலில் வரவேற்பது தாமாகவே இருப்போம் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். நான் கரப்ஷனுக்காக பர்சனலி ஐ பேட் அ பிரைஸ். சண்டை சச்சரவு கேஸ் லோட்டு லூசுக்கு ஏறுறது இறங்குறது இந்த வேலைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் கரப்ஷன் கட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதுங்க ஒரு நாகரிக குடிமகனாக வெரி வெரி ஹாப்பி. ஃபைனலி ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் டிசிப்ளின், அதாவது எந்த ஒரு அரசு வந்தாலும் கூட ஒரு வருட காலம். நீங்களே புதுசா ஒரு கம்பெனிக்கு போறீங்க, யூ கோ டு a new company, you take up a new role. We got to give you some time to settle in that role. Maybe 6 months, maybe 1 year. You understand, you do your best. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, how can I make you a better person தான் யோசிக்கணும். இப்ப நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அமேசான்ல போய் உட்கார்றாரு, பிளிப்கார்ட்ல இருந்து வர்றாருனாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும், how can I equip him to perform better. அதனால இன்னைக்கு என்னுடைய திங்கிங் என்னன்னா, ஒரு வருட காலம் நாம சப்போர்ட் கொடுப்போம், எக்யூப் பண்ணுவோம், பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், தடைக்கல்லை போட வேண்டாம் அப்படிங்கிறது இரண்டாவது நிலைப்பாடு. அதனால நம்ம எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அறிவுறுத்துகின்றோம், சொல்லுகின்றோம், இதை நீங்க பாருங்க, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றோம், உங்க ஆள்கிட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, இப்படித்தான் நம்ம சொல்றோம். மூன்றாவது, இன்னைக்கு தமிழ்நாடு புறையோடி போயிடுச்சுங்க, புறையோடி போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலாந்து பாலிடிக்ஸ் மாதிரி இவ்வளவு கேப் இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லை. somebody is sitting in that governance. மாத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால இன்னைக்கு வெரி ஹோப்ஃபுல் ஸ்டார்ட். let us wait, let us be patient. 1 year is the minimum time a political party or a government needs. new government, அதுல பாதி பேர் வந்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலரா கூட இருந்தது இல்லை, இன்னைக்கு அமைச்சர்களா இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? when somebody is a minister, you got to give him space. டே 1 பண்ண எப்படி அவங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃபைல் நோட்டிங் என்ன, லெஃப்ட் என்ன, ரைட் என்ன, இன்கமிங் என்ன, அவுட் கோயிங் என்ன, செக்ரட்டரி லெவல் மீட்டிங் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறக்கே 6 மாசம் ஆகும். அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் நாளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். கரப்ஷனை யார் கட்டுப்படுத்துறாங்களோ நம்ம வரவேற்க போறோம். ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு இதான் என்னுடைய நிலைப்பாடு. தாவேகாவில் இணைபவர்களை தூய சக்தி என்று நாங்கள் சொல்லவில்லை என்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். செல்வ பெருந்தகை ராஜினாமா செய்த பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாக்கூர் பொறுப்பேற்றார். அவர் தலைமையில் இன்று நடைபெற்ற முதல் செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம், முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாணிக்கம் தாக்கூர், கூட்டணி தர்மத்தை மாண்போடு பேணும் கட்சி காங்கிரஸ், இடம் பொருள் ஏவல் அறிந்து எங்கு எதை பேச வேண்டுமோ என எங்களுடைய கருத்துக்களை மரியாதையாக பதிவு செய்வோம். தாவேகாவில் இணைபவர்கள் நாங்கள் தூய சக்தி என்று கூறவில்லை. அவர்கள் குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. தீர்ப்பு வெளியானால்தான் உண்மை வெளிவரும் என்றார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டப் போவதாக கர்நாடக காங்கிரஸ் அரசு கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் ஒரு செங்கலை கூட வைக்க விடமாட்டோம் என்பதாக காங்கிரஸ் தமிழக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜூலை 13 முதல் 19 வரை ஒரு வாரம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவது என்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது.